அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். சமீப நாட்களாக நான் பெரியாரை குறித்து நிறைய பேசி வருகிறேன். பெரியாரை குறித்து நிறைய நான் எழுதி வந்திருக்கிறேன். அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னவென்றால், அவர் மிகப்பெரிய ஒரு மானுட பற்றாளர். அவர் அதற்காகத்தான் என் வாழ்நாளில் இறுதி வரை அவரின் புகழை பரப்புவது என்னுடைய கடமையாக நான் கருதி வந்திருக்கிறேன். அது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பணியாக நான் கருதுகிறேன். ஒரு அத்தியாவசிய தேவையாக நான் கருதுகிறேன். முதலில் ஒரு விஷயம் என்னவென்றால், பெரியாரை நான் மிகவும் மதிக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு மிகப்பெரிய மானுட பற்றாளர், மானுட நேச பற்றாளர். ஒரு கம்யூனிசத்திற்கு சற்றும் குறைந்தவர் இல்லை அவர். ஒரு கடவுள் பக்திக்கு சற்றும் குறைந்தவர் இல்லை அவர். எத்தனை கோடி ஜனங்கள் மீது, எத்தனை கோடி மக்கள் மீது, உலகின் கடைசி ஒரு மனிதன் வரைக்கும் கவலைப்பட்ட ஒரு பெரும் மாமனிதன் என்றால் அது அவர்தான். கண்ணுக்கு தெரிந்த வரையில், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நான் தேடி பார்த்து விட்டேன். யாரும் கிடைக்கவில்லை. சில எழுத்தாளர்கள், சில கவிஞர்கள், சில சீரிய சிந்தனையாளர்கள், சில மானுட பற்றாளர்கள் அங்கெங்கே வந்து போயிருக்கிறார்கள். ஆனால் பெரியார் போல பெரும்பணி செய்துவிட்டு போன மகத்தான மனிதர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். பெரியார் போல கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் தன் கால்களால் நடந்து போய் மக்கள் தொண்டு புரிந்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். பெரியார் வெறும் எழுதி வைத்து விட்டு சென்று விட்ட ஒரு மகான் அல்ல அவர். மானுட மகான் அவர். ஏழை மனிதர்களோடு ஒன்றாக உறவாடி கலந்து அவர்கள் சிந்தனை மரபில் சீரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அவர். பெரியாரின் பெரும் சாதனை அதுதான். அவர் எளிய மக்கள் வரை சென்று சேர்ந்தவர்.